முதலமைச்சர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஒரு செய்தி சொல்றாருன்னா, சட்டமன்றத்துக்கு உள்ளேயோ வெளியிலேயோ ஒரு செய்தி சொல்றாருன்னா அது 100 விழுக்காடு உண்மையான செய்தி தான் சொல்லணும். இல்ல நீங்க கையெழுத்து தான் போட்டாங்கன்னு சொல்லிட்டு போங்க. முதலீடு நடந்ததாக ஏன் சொல்றீங்க? 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறாங்க. வேலை இல்ல. அதனால இனி திமுக இந்த பொய்யை சொல்லக்கூடாது. இது ஊடகங்களும் பார்த்துக்கணும், தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகளும் தெளிவுபடுத்த மக்களுக்கு இந்த செய்தி போகணும். இந்த மக்களுக்கு இந்த செய்தியை நாங்கள் நிச்சயமாக நாங்கள் எடுத்து செல்வோம். அதனால இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இதுக்கு கடந்த இந்த 2 மாதங்களாக 2 ஆவணங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம்.